ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். நான் அர்ஜுனனின் தீர்ப்பு என்ற நாவலிருந்து 12 பாகம் சொல்லியிருக்கேன். இது 13ஆம் பாகம். அர்ஜுன் அவந்திகாவை அவள் வீட்டில் அருகே நிறுத்திவிட்டு ஆட்டோவில் சென்றதை அங்கேயே வாசலில் நின்று பார்த்து கொண்டிருந்த அவந்திகாவின் தாயார் ஆஷா, அவந்திகா உள்ளே வந்ததும், என்ன அவந்திகா, அந்த தம்பி ஏன் உன்னை அடிக்கடி பார்க்க வரான்? இப்போ 2 பேரும் கூட ஆட்டோவில் தானே ஒன்றா வந்தீங்க போல இருக்கு என்று கோபப்பட்டு அவந்திகாவை திட்டி அடித்தாள். அவந்திகாவும், இல்லைம்மா, அவர் தான் என்கிட்ட ஏதோ பேசணும்னு வந்தார், மற்றபடி நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி தப்பாக எதுவும் இல்லைம்மா என்று அழுதாள். நம்ம வீட்டில் இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லையா, நீ மறந்துட்டியா அவந்திகா? நம்ம வீட்டோட நிலைமை இப்போ எப்படி இருக்குது? நீ இந்த மாதிரி தப்பு பண்ணலாமா? எப்படி உங்கள் கவனம் இப்படி செதற ஆரம்பிச்சுது? இன்னொரு தடவை அந்த பையன் இங்கே வந்தான்னு தெரிஞ்சது, இல்லை உன்னை பார்க்கவும் ஆசிரமத்துக்கு போனான்னு நான் கேள்விப்பட்டேன், அப்புறம் நானே உன்னை என் கையால் கொன்று போட்டுருவேன் என்று மேலும் அவந்திகாவை அடித்துவிட்டு ஆஷாவும் அழுதாள். அன்று இரவு முழுவதும் அவந்திகாவுக்கு பயத்தில் தூக்கமே வரவில்லை. இன்று எப்படியோ அம்மாவை சமாதானப்படுத்திட்டேன், ஆனால் அவர் மறுபடியும் என்னை பார்க்க வந்தால் எப்படி சமாளிக்கிறது என்று யோசித்து கொண்டேதான் இருந்தால் அந்த இரவு முழுவதும். மறுநாள் அர்ஜுன் அவன் கேஸ் விஷயமாக உடனே திருச்சிக்கு சென்று அந்த கௌசல்யா வீட்டு அட்ரஸை விசாரித்து சென்றதில் அங்கு இருந்த ஒரு பெண் 2 வருடத்துக்கு முன்னாடி இந்த வீட்டில் யார் தங்கியிருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது சார், நான் வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, வேணும்னா இந்த வீட்டு ஓனர் அட்ரஸ் தரேன், அவரை போய் கேளுங்க என்று கூறி அந்த கௌசல்யா என்ற பெண்ணை பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என்று ஹவுஸ் ஓனர் அட்ரஸை தந்தாள். அர்ஜுனனும் அதை வாங்கி கொண்டு அந்த வீட்டின் ஹவுஸ் ஓனரை சந்தித்து கேட்டான். சார், 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2-3 பேர் மாறி மாறி வந்து தங்கியிருக்காங்க, இதில் நீங்கள் யாரை கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியலையே என்று கூறினார். ஆனந்த் கௌசல்யா என்ற பெயரில் யாராவது தங்கியிருந்தார்களா என்று அர்ஜுன் கேட்க, அப்படி யாரும் இல்லையே என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே அந்த ஹவுஸ் ஓனரின் மகள், அப்பா, நடராஜி அங்கிளோட பொண்ணு பேர் கௌசல்யாப்பா, நான் கூட அவங்கக்கிட்ட டியூஷன் கூட போய் படித்தேனே என்று கூறினாள். அப்போதுதான் யோசனை வந்தவர் போல், ஆமாம், இப்போ தான் ஞாபகம் வருது சார், நடராஜ் குடும்பம் இந்த அட்ரஸில் தான் தங்கியிருந்தாங்க, கொஞ்ச நாள் தான் தங்கியிருந்தாங்க, ரொம்ப நல்ல குடும்பம். ஒரு தடவை அவரோட பொண்ணு கௌசல்யா ஏதோ வேலை விஷயமா வெளியில் போனான், அப்புறம் திரும்பி வரவே இல்லை. நடராஜ் சாரும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து தேடி பார்த்துட்டு அப்புறம் கொஞ்ச நாளில் வீட்டையே காலி பண்ணிக்கிட்டு போயிட்டார். இப்போ எங்கே இருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது சார் என்று கூறி மிகவும் வருத்தப்பட்டார். மேலும் அர்ஜுன் சில கேள்விகள் அவரிடம் கேட்டு விசாரித்ததில் நடராஜ் ஏதோ ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை செய்ததை கூறவும், அர்ஜுனனும் நேரடியாக அந்த நிறுவனத்திற்கே சென்று அந்த நடராஜை விசாரித்தார். மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனில் சென்று அந்த நடராஜ் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வைத்து அவரின் வீட்டு முகவரியை வாங்கி கொண்டு உடனே சென்னை திரும்பினான் அர்ஜுன். அர்ஜுன் வீட்டில் கேஸ் விஷயமாக யோசித்து கொண்டிருக்கையில் யசோதா உள்ளே வந்து, என்னடா இப்போல்லாம் நீ
வீட்லேயே சரியாக தங்க மாட்டேன்ற, என்ன விஷயம் என்று கேட்டாள் யசோதா. நீ வேறம்மா, இந்த கொலை கேஸ் மேலும் மேலும் குழப்பத்தை தான் ஏற்படுத்துது. ஏதோ ஆதாரம் கிடைக்கிற மாதிரி இருக்குது, அப்படியே ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. சரி, எனக்கு ஃபில்டர் காஃபி கேட்டேனே எங்கம்மா என்று கேட்டான் அர்ஜுன். எப்போவோ போட்டு உன் பக்கத்தில் வச்சிட்டேன், அதை கூட கவனிக்காமல் யோசிக்கிறேன்னு தான் நான் கேட்டேன் என்று கூறினாள் யசோதா. அப்போதுதான் அந்த காஃபியை கவனித்த அர்ஜுன் அதனை எடுத்து குடித்தான். யசோதா உடனே எங்கோ கிளம்பி கொண்டிருந்தாள். இப்போ நீ எங்கம்மா கிளம்பிட்டு இருக்க என்று கேட்டான். வேற எங்க, உனக்கு பொண்ணு பார்க்க தான் போகிறேன் என்று கூறினாள் யசோதா. மா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், எப்படிம்மா சலிக்காமல் நீயும் கிளம்புற என்று கூறி சிரித்தான் அர்ஜுன். என்னடா பண்ணுறது, நீ வேற எப்படி வேலை வேலைன்னு ஒழுவே இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கிற. உன் அப்பா டிவியை பார்த்தாலே போதும், வேறு எதையும் காதில் கூட வாங்க மாட்டார். இல்லைன்னா ஆஃபீஸ் ஃபைலை கட்டிக்கிட்டு உக்காந்துடுவார். நானும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி தனியாக இந்த வீட்டில் உக்காந்துட்டு இருப்பேன். அதுக்காவது ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு கட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒன்றும் வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல என்று புலம்பினாள் யசோதா. சரி, இனிமே போய் நீ பொண்ணெல்லாம் பார்க்க வேண்டாம், நான் சொல்கிறபடி செய்யுமா என்றான் அர்ஜுன். என்ன சொல்ல போகிற என்று கேட்டார். இத்தனை வருஷத்தில் என் பொண்டாட்டிக்குன்னு நீ தானே புடவை எடுத்த. இந்த வாட்டி நீயும் நானும் சேர்ந்து போய் ஒரு புடவையை எடுக்கலாம். அந்த ராசியிலையாவது எனக்கு ஒரு நல்ல பொண்ணையும் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணையும் ஒரு நல்ல குடும்பத்தையும் அந்த கடவுள் காட்டுறாரான்னு பார்க்கலாம் என்று கூறி கண் சிமிட்டினான் அர்ஜுன். யசோதாவும் சிரித்து கொண்டே சந்தோஷமாக தலையாட்டினாள். டே அர்ஜுன், நிஜமாக தான் சொல்கிறியாடா? நீ சொன்னதே எனக்கு பொண்ணு முடிவான மாதிரி அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சுடா என்று கூறி வா 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 இப்போவே கிளம்பலாம் என்று 2 பேருமாக கிளம்ப ஆரம்பித்தார்கள். அர்ஜுனனும் உடனடியாக கிளம்பினான். எப்படியாவது அவந்திகாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல புடவையாக அம்மா கையிலே எடுக்கணும், அதை நான் அவளுக்கு தர முதல் கிஃப்டாக இருக்கணும் என்று நினைத்து கொண்டே ஒரு பிரபலமான ஜவுளி கடைக்கு அழைத்து சென்றான் அர்ஜுன். அந்த ஜவுளி கடையில் 2 பேரும் சேர்ந்து சிறிது நேரம் தேடியதில் அர்ஜுனனுக்கு ஒரு புடவையை பார்த்தவுடனே மிகவும் பிடித்து போயிருந்தது. இந்த புடவையை அவந்திகா கட்டினால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று நினைத்து அதனை யசோதாவிடம் காட்டினான். யசோதாவும் ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரரிடம், இதை பாருங்க, இதே மாதிரி இன்னொரு புடவையை எடுங்க என்றும் கூறினாள். அந்த கடைக்காரர், சாரி மேடம், இந்த ஒரு புடவை தான் இந்த டிசைனில் வித்தியாசமாக இருக்குது, வேற எந்த புடவையும் இந்த மாதிரி இல்லை என்று கூறினார். யசோதா அர்ஜுனனை பார்க்க, அம்மா, இது எனக்கு வரப்போகிற என் பொண்டாட்டிக்காக நான் எடுத்தது, அதனால் ஒரு புடவை தான் இருக்கும். நீ வேணும்னா எப்பவும் போல் 2 புடவையெல்லாம் எடுத்துக்கோ. இந்த புடவை அவளுக்கு மட்டும்தான், அவள் மட்டும்தான் கட்டணும், வேற யாரும் இதை கட்டக்கூடாது, இதை தொடக்கூட நான் விரும்ப மாட்டேன் என்று கூறினான் அர்ஜுன். யசோதாவும், சரிப்பா, நீ இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல போகிறேன்? இந்த புடவையை உனக்கு வர வருங்கால பொண்டாட்டிக்கு நீயே எடுத்து வச்சுக்கோ. ஏங்க, இங்கே பாருங்க, இந்த புடவைக்கு பில் போடுங்க என்று கடைக்கார பையனிடம் கூறினாள் யசோதா. அப்போது அர்ஜுனனுக்கு ஒரு ஃபோன் வந்து அவசரமாக கிளம்பி சென்று விட்டான். யசோதாவும் அவன் போனாலும் பரவாயில்ல, வேறு ஒரு நல்ல புடவைகளை 2 புடவைகளை நம்ம எடுத்துக்கணும் என்று புடவைகளை பார்த்து கொண்டே வந்தால் அந்த கடையை சுற்றி சுற்றி. அந்த சமயத்தில் கடைக்குள் நுழைந்தார்கள் அவந்திகாவும் அவளின் தோய் மாலாவும். அவந்திகா சொன்னார்,
என்னடி இவ்வளோ பெரிய கடைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க என்று சிறிது தயங்கினார். பயப்படாத அவந்திகா, நம்ம ஒன்றும் சும்மா வேடிக்கை பார்க்க வரல, பணம் கொடுத்து புடவை எடுக்க தான் வந்திருக்கோம் என்று புடவைகளை அலச ஆரம்பித்தார்கள். அவந்திகா உடனே ஒரு புடவையை எடுத்து, இங்கே பாரு, எனக்கு இந்த புடவை ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சற்றென்று அர்ஜுன் செலெக்ஷன் செய்த புடவையை எடுத்தாள் அவந்திகா. என்னடி சரியாக கூட செலெக்ஷன் பண்ணாமல் கையில் கிடைச்ச இந்த புடவையை எடுத்துக்கிட்டேன் என்று கேட்டாள் தோழி மாலா. இல்லை இல்லை, எனக்கு இதுவே போதும். பார்த்த உடனே இந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த புடவை என்னவோ எனக்குன்னே தயாரித்த மாதிரி இருக்குது. நான் இந்த புடவையை எடுத்துக்கிறேன். நீ வேணும்னா வேற ஒரு புடவையை தேடி எடுத்துக்கோ என்றாள் அவந்திகா. அந்த சமயத்தில் கடையில் வேலை செய்தவரும் வேறு ஒரு வேலையாக சென்றுவிட மற்றொருவர் இருந்ததனால் அவந்திகா எடுத்த புடவை அவள் எடுத்த புடவை என்று நினைத்து கொண்டார். இத்துடன் என்னுடைய 12ஆம் பாகம் முடிவுக்கு வந்தது. மீண்டும் அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் சுரூர் ராஜ். இது சுரூர் ராஜியின் கதை சொல்லும் நேரம். பாய்.